விழுக்காடு வாக்களிப்பை வலியுறுத்தும் புதிய தலைமுறையின் என் நாடு என் ஓட்டு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரியில் சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அரசு சந்தியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான தினேஷ்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 100 விழுக்காடு வாக்களிப்பதை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தொடர்ந்து வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இதில் என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்பது போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு கல்லூரி மாணவிகள் பேரணியாக சென்றனர். என்னுடைய வாக்குனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். அந்த வாக்கு என்பது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்காக பாடுபட்டு நமக்கு பெற்றுத்தந்த உரிமை, அது நம் கடமை என்பதை நீங்கள் அனைவரும் மனதில் கொண்டு வரும் ஏப்ரல் 23 அன்று பெருந்திரளாக வந்து நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு வருவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நாம் அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை சிறப்பான இந்த ஒரு பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓட்டுரிமை உள்ள அனைவருமே எங்கள் உற்றார் நண்பர்கள் அனைவரையுமே வாக்களிக்க ஊக்கப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக அந்த ரைட்ஸை நம்ம we have to exercise. நம்ம வாக்கு தவறா பண்ணக்கூடாது, யாருக்கும் காசு வாங்கிட்டு வாக்கு பண்ணக்கூடாது, நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது பத்தி விழிப்புணர்வு பேரணி தான் எனக்கு நடந்தது. நேர்மையான வேட்பாளரும் தேர்ந்தெடுப்போம், அது நாட்டு உயர்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 100% வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது நம்ம உறுதிப்படுத்தணும். பெண்களுக்கு நல்ல ஒரு வசதி, கல்வி வசதி எல்லாமே இருக்கணும் சார். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நான் ஓட்டு போட போறேன் சார். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் ஓட்டு போட சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன்.